அனைவருக்கும் ஒரு வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு ஹாட்டான டாபிக் ஓடிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதிலே குறிப்பாக மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் வவுலியா அப்படிங்கிறவருடைய சமாதியில் தர்கான்னு சொல்கிறாங்க. அதில் போய் இவங்க இறைச்சி விருந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்து அமைப்பினர் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு ரெண்டு விஷயம் தோணுது. ரெண்டு பேர் மேலேயுமே எனக்கு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்துக்கள் மேலேயும் குற்றச்சாட்டாக இருக்குது, முஸ்லீம்கள் மேலேயும் குற்றச்சாட்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியாக அந்த சிக்கந்தர் யாருன்னு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்து அமைப்பினருக்கு இருக்குது. அதை செஞ்சாங்கனாலே போதும், இதை முஸ்லீம்களே ஒதுக்கிடுவாங்க. முஸ்லீம்களே அந்த வழிபாட்டு முறையை ஒதுக்கிடுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்களில் தர்காவாக இருக்கக்கூடிய அந்த வவுலியாக்கள் சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய வரலாறுகள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டாலே அவங்களுடைய வரலாறு நேரடியாக சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த சிக்கந்தர் பற்றின வரலாற்றில் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ விஜயநகர பேரரசுன்னு சொன்னாலே நம்ம நிறைய பேத்துக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணதேவராயர் தெரியும். அடுத்து நாயக்க மன்னர்னு பார்த்திங்கன்னா திருமல நாயக்கர் தெரியும். அப்புறம் இப்போ கட்டபொம்மன் சொல்லுவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் ஆதியில் முதல்ல விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தது? அப்போ இருந்த சோழ பாண்டியர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற வரலாற்றை தேடி பார்க்கணும். ஏற்கனவே ராஜேஷ்குமார் அவர்களுடைய ஒரு ஓம் சரவண பவன்ற ஒரு சேனலில் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த கதையை தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த விஜயநகர பேரரசுடைய வரலாற்றை சொன்னாலே போதும், சிக்கந்தர் யாருங்கிற உண்மை வெளியே வந்துடும். ஸோ இதை இந்த இந்து அமைப்பினர் பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த குமார கம்பன்னருங்கிற அந்த மன்னருடைய வரலாற்றை பேசினாலே போதும், பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தௌஹீத் டிஎன்டிஜே அந்த அமைப்பினர் அந்த முஸ்லீம்களில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தர்கா வழிபாடு இஸ்லாத்திற்கு எதிரானது அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பேரணிலாம் நடத்துனாங்க. தர்காக்கள்லாம் இடிக்கப்படணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த மோட்டிவ் ரைட்டு தான். அஸ்பர் இஸ்லாம் படி பார்த்தா அது ரைட்டு தான். ஏன்னா தர்கா வழிபாடுங்கிறது இறைவனுக்கு நிகராக இன்னொரு மனிதனை வைப்பது அப்படிங்கிறதுனால அதை எதிர்க்கிறாங்க, ரைட். ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்க வேண்டியது, சிக்கந்தருடைய வழிபாட்டு முறையில் பிரச்சனை கையில் எடுத்துருக்க வேண்டியது தௌஹீத் ஜமாத். அதுக்கு முந்திரி கொட்டையாக போய் இப்போ இந்த அமைப்பினர், இந்த பிஜேபி இந்துத்துவ அமைப்பினர் போயிட்டு எடுத்துக்கிட்டு இதை மத கலவரமாக தோண்ட பார்க்குறாங்க. இது மத கலவரத்துக்கு சம்மந்தம் இல்லை, இது அந்த மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அதை அவங்க தான் தீர்த்துக்கிறணும். என்ன நம்ம போய் முருகன் கோயிலில் போய் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஏன் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. முதல்ல விஜயநகர பேரரசுடைய வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. விஜயநகர பேரரசின் முதல் இளவரசர் குமார கம்பன்னர் தமிழ்நாட்டிற்கு ஏன் வந்தார்? அவர் வருவதற்கு முன் என்ன நடந்தது? 48 வருடம் மீனாட்சி அம்மன் கோயில் ஏன் அடைக்கப்பட்டிருந்ததுன்ற வரலாறை சொன்னீங்கனாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அந்த இஸ்லாமியர்களை அதை விட்டு